காட்டில் சிங்கமும் நரியும் வாழ்ந்து வந்தன. சிங்கம் பசியுடன் இருந்தது. நரி ஒரு கிணற்றில் உணவு கிடைக்கும் என்றது. அது ஒரு மந்திர கிணறு. நரி சிங்கத்தை அந்த கிணற்றருகே அழைத்து சென்றது. சிங்கம் உணவு கிணற்றுக்குள் இருக்கிறதா என்று நினைத்தது. கிணற்றுக்குள் பார்த்தால் அங்கே ஏதோ இருக்கிறது போல தோன்றியது. இந்த முட்டாள் சிங்கத்திற்கு கிணற்றில் உணவு இல்லை என்பது தெரியாது என நரி நினைத்தது. அதனால் கிணற்றில் உணவிருப்பதாக கூறி நரி சிங்கத்தை கிணற்றில் குதிக்க வைத்துக் கொன்றுவிடலாம் என்று நினைத்தது. ஆனால் அது உணவில்லை. கிணற்றில் தெரிந்தது சிங்கத்தின் பிரதிபலிப்பு. சிங்கம் மெதுவாக புரிந்து கொண்டது. நான் பார்ப்பது உணவில்லை, அது என் உருவம் என சிங்கம் நினைத்தது. அது சிங்கத்தை யோசிக்க விடாமல் கிணற்றுக்குள் கவனமாக பார்க்கச் செய்தது. நரி என்னை ஏமாற்ற பார்க்கிறது என்று சிங்கம் கூபப்பட்டது. சிங்கம் நரியை விரட்டி சென்றது. விரட்டி சென்ற சிறிது நேரத்தில் சிங்கம் நரியின் மேல் நின்றது. சிங்கம் நரியை மன்னித்து விட்டுவிட்டது. பயத்தோடு நரி ஓடியது. இதனால் சிங்கம்தான் காட்டில் என்றும் ராஜா என்று நிரூபித்தது.